ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலி சமையலில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். வாழைக்காவை முன்பகுதியும் பின்பகுதியும் வெட்டிடலாம். வெட்டிட்டு லைட்டாக அந்த மேல் உள்ள தோலெல்லாம் சில வச்சுக்கலாம். இந்த 2 பகுதியும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை ரைஸ் போட்டுடலாம். இப்போ வாழைக்காய் சீவி எடுத்தாச்சு. இதில் இந்த மாதிரி வச்சு பண்ணுறதுக்கு நம்ம சீவி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு லேயர் இருக்கணும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காய விட்டுருவோம். அது வரைக்கும் நம்ம மாவு செஞ்சிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக லேயர் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த லேயர் போட தெரியாது. இதை இந்த மாதிரி வாழைக்காவை இந்த பக்கம் வச்சுட்டு கிராஸாக இழுத்திங்கன்னா கரெக்டாக அந்த லேயர் வந்துடும். பாருங்கள், லேயர் வந்துருச்சு. இந்த சைஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இதை இப்போது வாழைக்காவை நல்லா எல்லா லேயரும் போட்டு வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் காயிட்டு அதுக்குள்ளேயே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் நிறையா கடலை மாவு எடுத்துருக்குறேன். இது ஒரு 100-150 கிராம் இருக்கும். நம்ம இப்போ எந்த பவுலில் கடலை மாவு எடுக்குமோ அதே பவுலுக்கு 1/4 பவுல் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலையே நான் செஞ்சுருக்கேன் அரிசி மாவு. எப்படின்னா அரிசி மாவு நான் வீட்டிலையே செஞ்சுருக்கேன். எல்லோரும் என்ன அரிசி மாவு யூஸ் பண்ணலான்றதை யோசிப்பீங்க. அரிசி மாவு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம். அது பாதி, பச்சரிசி பாதி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதனால் இதில் பச்சை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த அரிசி மாவு எதுக்குன்னா நல்லா முறுமுறுன்னு வரும் பஜ்ஜி. அதுக்காக தான் அரிசி மாவு ஆட் பண்ணுறது. கண்டிப்பாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போல். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அதிகமாக சேர்த்துடாதீங்க, காரம் அதிகமாகிடும். அப்புறம் கடைசியாக உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுங்க. நல்லா புஃப்னு ஊதி வரும். கொஞ்சமாக, அதிகமாக போடாதீங்க. இந்த அளவுக்கு சேர்த்துருங்க, போதும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கம்மியாக ஊற்றி பிசைங்க. மாவு ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அப்போ தான் நம்ம பஜ்ஜியில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வாழைக்காயில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மாவு ஊற்றினா இந்த மாதிரி லைட்டாக அப்படி பாதி விழுந்து வரணும். இதுதான் மாவோட பதம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே விட்டுடலாம். ஏன் விடுறோம் அப்படின்னா அந்த ஊடையில் இந்த மாதிரி சில கட்டிகள் கிடக்கும். அது 5 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்னா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மாவு சூப்பராகிடும். ஒரு வானலில் பஜ்ஜி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகட்டு ஆஃப் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் முக்கி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு பஜ்ஜி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இந்த பஜ்ஜிக்கு எண்ணெய் அதிகமாகவே பிடிக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எலி சமையலை பார்த்தமைக்கு நன்றி.